ஒரு சீன் ஷூட் பண்ணுறோன்னா டிஃப்ரெண்டான ஆங்கிள் அவங்களுக்காக வைக்க ட்ரை பண்ணேன். அது வந்து அந்த எமோஷனல் மிஸ் ஆகிடக்கூடாது. அதே நேரத்தில் வந்து ரெகுலரான ஆங்கிள் இல்லாமல் நம்ம டிஃப்ரெண்ட்டாக காமிப்போம். ஓகே, அது அனுபமாக்கு மட்டும் தானே படத்துல இல்ல மத்த ஆர்டிஸ்டுக்கெல்லாம் நீங்க நான் அனுபமா மட்டும் அழகா ஆங்கிள் வச்சுக்கிறேன். ஆக்சுவலி வந்து அவங்க தான் வந்து ஹீரோ ஹீரோயின் எல்லாமே அந்த படத்துல, அதனால அனுபவாக்கு மட்டும்தான். ஆஹா, நீங்க அவங்க கிட்ட சொன்னீங்களா நான் உங்களோட ஃபேன்? அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கே தெரியும். ஆமா தெரியும். கையில ஹார்ட்லாம் போட்டு கொடுத்தாங்க எனக்கு. பர்டிகுலர் சீன் வந்து அவங்க ஒரு நிறைய பிரச்சனையோட உச்சத்துல இருக்கும்போது ஒரு ஃபோன் கால் வரும். அந்த வர ஃபோன் காலும் பார்த்தீங்கன்னா இன்னொரு ப்ராப்ளத்தை சொல்ல போறாங்க. ஸோ அப்போ வந்து அவங்க அந்த துணியில கொடியில துணி காய போட்டுட்டு இருப்பாங்க. அப்போ அந்த ஃபோன் வரும். ஸோ அப்போ வந்து கேமரா போயிட்டே இருக்கும்போது அவங்களோட ரியாக்ஷன், அந்த ரியாக்ஷன்ல வந்து அவங்க கீழே அப்படியே ஷாக் ஆகி உட்காருவாங்க. நான் அப்படியே ஃபாலோ பண்ணுவேன். எக்ஸ்ட்ரானரியாக பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. நான் அந்த பெர்ஃபார்மன்ஸில் அவங்களை ஃபாலோ பண்ணுறதை விட்டேன். நான் அந்த எக்ஸ்பிரஷன்ஸாக நாங்கள் பற்றி சொல்லணும்னா அவங்க அஃப்கோர்ஸ் நல்லா பண்ணாங்க, கோஆப்ரேட் பண்ணாங்க. வித்தவுட் மேக்கப் கிட்டத்தட்ட 80% சீன்ஸில் வந்து அவங்க வித்தவுட் மேக்கப் தான் ஷூட் பண்ணாங்க. அது நீங்கள் படம் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து ரொம்ப கோஆப்ரேட்டிவாக, அதாவது அஃப்கோர்ஸ் ஷார்ட் முடிஞ்சிச்சுன்னா கேரவன்லாம் போகாமல் அங்கேயே இருந்து ஃபுல் படத்துக்கு அப்படிதான் இருந்தாங்க. உஸ்பெகிஸ்தான்லயும் சரி, இங்கே சென்னையிலயும் சரி ஷூட் பண்ணது. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம், அவங்க என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ண படம். எனக்கு தெரியும் அவங்களோட ஒரு 60 ஃபிலிம்ஸ்ல அந்த படம் அவங்களுக்கு பெஸ்ட் ஃபிலிமா இருக்கும். ஐஷு, விருந்தினர் பக்கத்துல கெஸ்ட் யாருன்னு சொல்லிடலாமா? சொல்லிடலாம். ரேணிகுண்டா, ராங்கி, சண்டகோலி 2, லாக்டவுன் போன்ற திரைப்படங்களின் ஒளிப்பதிவாளர் சக்திவேல் அவர்களே இன்றைய நம் விருந்தினர். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? உங்களை பத்தியும் உங்களோட சினிமா ஜர்னி பத்தியும் நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆவலா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெல்கம் டு ஜெயா டிவி. உங்களோட ரீசெண்ட் ரிலீஸ் ஆன லாக்டவுன் படம் இப்ப நாங்க பார்த்து எல்லாருமே கொண்டாடிட்டு இருந்தோம். சினிமாட்டோகிராஃபரா எவ்வளவு ஹாப்பி, ரெஸ்பான்சஸ் எப்படி வந்திருக்கு? ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. ரிவ்யூ ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாருக்கும் படம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபீமேல் ஓரியன்ட்ன்றதுனால பெண்களுக்கு ரொம்ப படம் ரொம்ப பிடிச்சிருக்கு. நிஜமாவே ஒரு அற்புதமான ஒரு கதையா இருந்தது சார். அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, எப்படி உங்களுக்கு இந்த லாக்டவுன் படத்துல ஒரு சினிமாட்டோகிராஃபரா ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது? நான் ஏற்கனவே இந்த லைக்கா ப்ரொடக்ஷன் வந்து ராங்கின்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன். அது கோர்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ அவங்க தான் என்னை ரெஃபர் பண்ணாங்க அந்த படத்துக்கு. ஸோ கதையை கேட்டுட்டு ப்ளஸ் நான் அனுபமாவோட ஃபேனு, அனுபமா பண்றானே ஓகே சார். ஓகே, சோ எந்த படத்துல இருந்து அனுபமாவோட ஃபேன் நீங்க? பிரேமம். அப்கோர்ஸ் பிரேமம்ல இருந்து. ஓகே, சோ அப்ப அனுபமாக்கு ஃப்ரேம் வைக்கும்போது ஒரு ஃபேன் பாயா ரசிச்சு பார்த்த மொமெண்ட்ஸ் எல்லாம் நிறைய கண்டிப்பா. இல்ல ஃபேன் பாயா எப்படி எடுத்தா எப்படி இருக்குமோ அப்படிதான் அந்த படம் இருக்கும். என்னதான் இது வந்து கொஞ்சம் எமோஷனல் மூவினாலும் அனுபமா வந்து இதுல அல்டிமேட்டா இருப்பாங்க, அதுல டவுட்டே இல்ல. ஓகே, அப்ப அனுபவக்காக மட்டுமே இந்த படத்தை ஓகே பண்ண மாதிரி இருக்கே. இப்போ நீங்க அதுக்கு முன்னாடி உங்களை நேர்ல பாத்திருப்பீங்களா? ஆஃப் கோர்ஸ் நேர்ல பாத்திருக்கீங்களா? இல்ல பார்த்ததில்ல. ஸ்ட்ரைட்டா பூஜையில தான், ஃபர்ஸ்ட் டே பூஜையில தான் பார்த்தேன். நேர்ல பாக்குறதுக்கும் அப்படி ஸ்கிரீன்ல வச்சு அழகா அந்த ஃப்ரேம்ல ரசிக்கிறதுக்கும் எப்படி இருந்தாங்க? இல்ல கண்டிப்பா நல்லா இருந்தாங்க. ஆமா, ஸ்கிரீன்ல அதாவது நேர்ல பாக்குறத விட அவங்க ஸ்கிரீன்ல த்ரூ லென்ஸ் வந்து ரொம்ப அழகா இருப்பாங்க. முக்கியமா வந்து அவங்க லைட்டா அந்த எக்ஸ்பிரஸ் பண்ணா போதும், அந்த எமோஷனலா இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் அது ரொம்ப கிளியரா இருக்கும். அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரசிவ் ஐஸ். இப்போ ஒரு சில ஆக்டர் வந்து நேர்ல பாக்குறதுக்கும் ஸ்கிரீன்ல பாக்குறதுக்கும் அந்த பிரசன்ஸ் வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்குல்ல. அது மேபி டியூ டு தி ஆங்கிள் தானா சார்? கண்டிப்பா. ஆமாமா. அது எந்த அளவுக்கு என்ஹான்ஸ்டா தெரிஞ்சது அனுபமா அவங்கள வந்து நீங்க லாக்டவுன் படத்துல எடுக்கும் போது? நல்லா இருந்தது. நான் வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு சீன் ஷூட் பண்றேன்னா டிஃப்ரெண்டான ஆங்கிள் அவங்களுக்காக வைக்க ட்ரை பண்ணேன். அது வந்து அந்த எமோஷனல் மிஸ் ஆகிடக்கூடாது. அதே நேரத்தில் வந்து ரெகுலரான ஆங்கிள் இல்லாமல் நம்ம டிஃப்ரெண்டாக காமிப்போம். ஓகே, அது அனுபமாக்கு மட்டும் தானே படத்துல இல்ல மத்த ஆர்டிஸ்டுக்கெல்லாம் நீங்க நான் அனுபமா மட்டும் அழகா ஆங்கிள் வச்சுக்கிறேன். ஆக்சுவலி வந்து அவங்க தான் வந்து ஹீரோ ஹீரோயின் எல்லாமே அந்த படத்துல, அதனால அனுபவாக்கு மட்டும்தான். ஆஹா, நீங்க அவங்க கிட்ட சொன்னீங்களா நான் உங்களோட ஃபேன்? அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கே தெரியும். ஆமா தெரியும். கையில ஹார்ட்லாம் போட்டு கொடுத்தாங்க எனக்கு. அதை அழிக்காம எத்தனை நாள் வச்சிருந்தீங்க? போட்டோ எடுத்து வச்சுட்டு அவ்வளவுதான். அவங்களோட ப்ரொஃபைல்னா எந்த சைடு சார்? ஆக்சுவலா நம்ம சைடுல இருந்து பாக்கும்போது ஒரு ப்ரொஃபைல் இல்ல, அவங்களுக்கு எனி ஆங்கிள் நம்ம நீங்க அந்த படம் பாத்துட்டீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். எல்லா ப்ரொஃபைலும் ஷார்ட் வச்சிருப்போம், லோ ஆங்கிள் வச்சிருப்போம். சோ எல்லாத்துலயுமே அவங்க என்ன எக்ஸ்பிரஸ் பண்ண நினைக்கிறாங்களோ அது 100% கேப்சர் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு லாக்டவுன் படத்திலேயே நீங்க வச்ச ஒரு ஃப்ரேம்லயே ரொம்ப இந்த பர்டிகுலர் ஷாட்ல இந்த ஃப்ரேம்ல ரொம்ப அழகா இருக்காங்க அப்படின்னு நீங்க ரொம்ப ரசிச்ச ஒரு பர்டிகுலர் சீன் ஏதாவது இருக்கா? பர்டிகுலர் சீன் அப்படி எதுவும் இல்லை, ஆனா நிறைய ஷார்ட்ஸ் ரசிச்சிருக்கேன். அஃப்கோர்ஸ்
நிறைய ஷார்ட்ஸ் நான் அந்த ஷார்ட்ஸ்லாம் எடுத்து வச்சிருக்கேன் ஆக்சுவலி. அண்ட் இந்த படத்துக்காக லாக்டவுன் படத்துக்காக பர்டிகுலரா ஏதாவது மூவில இந்த ரெஃபரன்சஸ் அந்த மாதிரி ஏதாவது எடுத்தீங்களா? சின்ஸ் நீங்க நிறைய மூவிஸ் ரெஃபரன்ஸ் எடுக்கல, பட் ஆனா இது கொஞ்சம் பழசுதான் இருந்தாலும் பரவாயில்ல. சத்யஜித் ரே இருக்காரு, அவரோட படங்கள் அதோட பாதிப்பு வந்து இந்த படத்துல ஐ மீன் எனக்கு கொஞ்சம் அனுபவமோட க்ளோஸ்அப்ஸ். ஏன்னா அந்த சத்யஜித் ரே படம் பார்த்தீங்கன்னா அவர் அனுபவம் ஐ மீன் ஹீரோயினுக்கு மட்டும் க்ளோஸ்அப்ஸ் ஒரு மாதிரி டிஃபரெண்டா இருக்கும், ஒரு 3D மாதிரி இருக்கும். அதாவது நீங்க அவரோட படங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். பர்டிகுலர்லி அந்த நிறைய ஃபீமேல் ஓரியன்ட் படம் தான் பண்ணிருக்காரு. ஹீரோயினோட ஷார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர்கிரவுண்ட்ல அவங்க இருப்பாங்க, பேக்ரவுண்ட் அவுட் ஃபோக்கஸ்ல இருக்கும், ஒரு மாதிரி லேயர் மாதிரி 3D மாதிரி இருக்கும் அவரோட க்ளோஸ்அப்ஸ், அவர் வைக்கிற ஷார்ட்ஸ்லாம். ஸோ அதோட பாதிப்பு எனக்கு இந்த படத்துல நிறைய இருக்கும். ஓகே, பட் சின்ஸ் நீங்க நிறைய படங்கள் நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்க, பட் இந்த படத்துல நான் அதுல காமிச்சது இதுல சேம் இருக்கக்கூடாது, ரிப்பீட்டடா இருக்கக்கூடாது, நான் இதுல கொஞ்சம் வேரியேஷன் காட்டுறேன், அந்த மாதிரி ஏதாவது புதுசா ட்ரை பண்ணிருக்கேன்? ஆமா, கண்டிப்பா ஆங்கிள் வைஸாவும் ட்ரை பண்ணிருக்கோம். அப்புறம் வந்து லைட்டிங்ல, ஃப்ரேமிங்ல, பிளஸ் அந்த கதைக்கு என்ன தேவையோ அந்த எமோஷனல் மிஸ் ஆயிடக்கூடாது. எதனாலும் அது வந்து அழுகிறதா இருந்தாலும் சிரிக்கிறதா இருந்தாலும் அது மிஸ் ஆயிடாம இருக்கணும். அதே நேரத்துல அதுல ஏதாவது டிஃபரெண்டா ட்ரை பண்ணுவாங்க. நிறைய ஆங்கிள் ட்ரை பண்ணிருப்போம், நீங்க படம் பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இப்ப அந்த கதை கேட்ட உடனே உங்களுக்கு ஒரு இம்ப்ரெஷன் வந்திருக்கும் இல்லையா? இம்ப்ரெஸ் நீங்க ஆகிருப்பீங்க, இந்த கதை வந்து நம்ம பண்ணலாம். அதுலயும் முக்கியமா வந்து அனுப்பாம அவர்களை வந்து நம்ம இப்படி காமிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருந்தாலும் நீங்க இம்ப்ரெஸ் ஆன ஒரு ஒன் லைன் அப்படிங்கும் போது எதனால இந்த லாக்டவுனை சூஸ் பண்ணீங்க? இந்த காலகட்டத்துக்கு இந்த கதை தேவைப்படும், ஸோ அதனால அதை நான் சூஸ் பண்ண மெயின் விஷயம். அதை வந்து கொஞ்சம் நம்மளோட ஐ மீன் த்ரூ லைட்டிங் ஃப்ரேமிங்ல என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்லும் போது அது எல்லாத்தையும் போய் ரீச் பண்ணும். அதே நேரத்தில் வந்து இது எந்த வகையிலையும் அது ஒரு போர் அடிக்காம பழசு அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. ஒரு ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் சொல்றோம் அப்படின்னா ஆடியன்ஸ்க்கோ அவங்களுக்கு இப்போ எல்லாரும் படம் பார்க்கணும், போர் அடிச்சிடக்கூடாது அப்படிங்கிறது மட்டும். ஓகே, ஸோ லாக்டவுன் படம் வந்து இன்கேஸ் மலையாளத்துல ரிலீஸ் ஆயிருந்ததுன்னா இன்னும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொன்னதை நாங்களுமே கேள்விப்பட்டோம். அது நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்களுக்கும் அந்த தாட் இருக்கு? கண்டிப்பா இருக்கு. ஏன் அப்படின்னா அனுபமாவோட ஹார்ட் ஒர்க் வந்து அவ்வளவுதான் ரெகனைஸ் ஆகல, யாரும் போற்றப்படலைன்னு நினைக்கிறேன் நான். எனக்கும் அந்த ஃபீல் இருக்கு. சோ நீங்க எல்லா டைம் அனுப்பாமான்னு சொல்றனால அனுப்பாமாக்கே வந்து ஏதாவது ஒரு சீன் வந்து பயங்கர சேலஞ்சிங்கா இருந்திருக்கும், அது வந்து ஸ்கிரீன்ல தெரியற மாதிரியும் இருந்திருக்கலாம். வாட் வாஸ் தட் சீன்? ஃபர்ஸ்ட் இந்த கதையை அவங்க ஒத்துக்கிட்டதே சேலஞ்சிங்கான விஷயம் தான். ஸோ எல்லா சீனையுமே அவங்க அந்த மாதிரி தான் பார்த்தாங்க. பர்டிகுலரி அவங்க கொஞ்சம் நீங்க சொல்ற மாதிரி பண்ணது வந்து கிளைமேக்ஸ் சீன். ஓகே, அண்ட் அவங்க வந்து ஒரு பெரிய ஒரு வெல் நோன் ஆர்டிஸ்ட் தான், அண்ட் நீங்களுமே வந்து அவங்களுக்கு ஒரு ஃபேன் பாய் தான். உங்க சைட்ல இருந்து ஏதாவது ஒரு டெக்னிக்கல் ஏதாவது சின்ன ஃபால்ட் நடந்திருக்கும், ஏதாவது ஃபோக்கஸ் மிஸ் ஆயிருக்கும், அப்ப இந்த ஒன் மோர் கேட்கும் போது அது எப்படி இருக்கும்? தயங்குனீங்களா இல்ல அவங்க அதுக்கு எப்படி கோஆபரேட் பண்ணாங்க? இல்ல அதெல்லாம் கண்டிப்பா கோஆபரேட் பண்ணாங்க. அதெல்லாம் வந்து நீங்க எத்தனை தடவை வேணாலும் அது ஃபோக்கஸுக்காக அனுபவமாக்க ஒன்மோர் அப்படிலாம் போனதில்ல. ஒன்லி பர்ஃபார்மன்ஸ்க்கு மேக்ஸிமம் ஒரு 2 டேக் தான். நான் ஃபர்ஸ்ட் டேக்கே அநேகமா ஓகே ஆயிடும். ஏன்னா அவங்க அந்த படத்துல ஃபுல்லாவே த்ரூ அவுட்டாவே அந்த கேரக்டராகவே இருந்தாங்க. அதுல நான் ஏற்கனவே வேற ஒரு சில இன்டர்வியூல சொல்லியிருப்பேன். அதுல ஒரு பர்டிகுலர் சீன் வந்து அவங்க ஒரு நிறைய பிரச்சனையோட உச்சத்துல இருக்கும்போது ஒரு ஃபோன் கால் வரும். அந்த வர ஃபோன் காலும் பாத்தீங்கன்னா இன்னொரு ப்ராப்ளத்தை சொல்ல போறாங்க. ஸோ அப்போ வந்து அவங்க அந்த துணியில ஐ மீன் கொடியில துணி காய போட்டுட்டு இருப்பாங்க, அப்போ அந்த ஃபோன் வரும். ஸோ அப்போ வந்து கேமரா போயிட்டே இருக்கும்போது அவங்களோட ரியாக்ஷன், அந்த ரியாக்ஷன்ல வந்து அவங்க கீழே அப்படியே ஷாக் ஆகி உட்காருவாங்க. நான் அப்படியே ஃபாலோ பண்ணும், எக்ஸ்ட்ரானரியா பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. நான் அந்த பெர்ஃபார்மன்ஸ்ல அவங்களை ஃபாலோ பண்றதை விட்டேன். நான் அந்த எக்ஸ்பிரஷன் மெயினா இருந்ததுன்னா பெர்ஃபார்மன்ஸ்ல. ஸோ அவங்க அதுக்கப்புறம் வந்து நான் அவங்க ஒன்மோர் போலான்னு சொன்னாங்க. ஒன்மோர் போலான்னு நான் தான் சொன்னேன் இல்ல வேணாம், ஏன்னா வந்து அது அந்த ஒரு ரியாக்ஷன் மறுபடியும் கண்டிப்பா கிடைக்காது. அது அப்படியே வச்சாச்சு போறது. கொஞ்சம் மிஸ் ஆயிருக்கும், பட் பரவாயில்ல. பட் எல்லா ஷார்ட்ஸும் எல்லா ஃப்ரேம்ஸும் நல்லா வரணும்னா நிச்சயமா டைரக்டருக்கும் சினிமாட்டோகிராஃபருக்கும் அந்த பாண்ட் நல்லா ஒர்க் அவுட் ஆகணும். ஃபர்ஸ்ட் உங்களுக்குள்ள எப்படி பாண்ட் நல்லா ஒர்க் அவுட், அந்த கெமிஸ்ட்ரி வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆச்சா இல்ல ஏதாவது இந்த டாம் அண்ட் ஜெரி மாதிரி நான் என்ன சொல்றது நீ என்ன சொல்றதுன்ற மாதிரி? அந்த மாதிரி இது வரைக்கும் எனக்கு எந்த படத்துலயும் வந்தது இல்ல. கோர்ஸ் இந்த படத்துலயும் வந்தது இல்ல. நான் மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ஒரு லாஸ்ட் ஒரு 3-4 ஃபிலிம்ஸ் வந்து புது டைரக்டர்ஸ் கூட தான் ஒர்க் பண்ணிருக்கேன். சோ அந்த மாதிரி எதுவுமே வந்தது இல்ல. நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். இவரும் உங்களுக்கு நல்ல ஒரு பிகினிங்ல இந்த ஃபர்ஸ்ட் மீட்டிங்லயே தெரிஞ்சிடும். எனக்கு முதல்ல என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு நான் ஒன்னு யோசிப்பேன், இவர் நமக்கு செட் ஆவார்னு. அதே மாதிரி அவங்களுக்கும் வந்து நம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு கேமராமேன், அவங்க ஃபர்ஸ்ட் மீட்டிங்லயே தெரிஞ்சிடும் இவர் கம்ஃபர்டபுளா இருக்கிறாரு அப்படின்னு. சோ அதுல இருந்தே அப்படியே த்ரூ அவுட்டா போயிடுவோம். அந்த மாதிரி ஒரு வைப் செட் ஆகாம நீங்க ஏதாவது ஃபர்ஸ்ட் மீட்டிங்லயே ஐயோ இல்லடா இது செட் ஆகாது அப்படின்னு ஏதாவது படங்கள் ரிஜெக்ட் பண்ணிருக்கீங்களா? ரிஜெக்ட் பண்ணிருக்கேன். ரிஜெக்ட் பண்ணிருக்கேன். அது சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு சில அதுல வந்து கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் டைரக்டர் இருந்திருக்காங்க, புது டைரக்டர்ஸ் இருந்திருக்காங்க. பட் அது எல்லாமே ரிலீஸ் ஆயிடுச்சு.
ரிலீஸ் ஆயிடுச்சு ஏதாவது மிஸ் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறீங்களா இப்போ? இல்ல கண்டிப்பா இல்ல நோ ரெக்ரெட்ஸ். ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான பர்சனா நீங்க? ஆமா வந்து ஷூட்டிங் வந்தீங்கன்னா தெரியும். அப்படியா? ஐயோ எப்படி ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா அந்த மாதிரி இருப்பீங்களா? இல்ல பட்டுன்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லிருவீங்க. அப்படி இல்ல. மத்தவங்க கேட்டது வந்து ஏன்னா இந்த ஷூட்டிங் ஸ்பாட் போனாலே வந்து பார்த்தோம்னா சினிமாட்டோகிராஃபர்ஸ்லாம் ஒரு கேப் போட்டிருப்பாங்க. கரெக்டா அந்த ட்ராலி மூவ் ஆகும், அது மூவ் ஆகும், வேற எதுலயுமே ஃபோக்கஸே போகாது. வந்தாங்களா நடிச்சாங்களா யார்ட்டையும் பேச கூட மாட்டாங்க. பட் நீங்க எப்படிப்பட்ட ஒரு ஆள்? நான் ஆக்சுவலா அப்படியெல்லாம் இல்ல. எப்படி இப்படி பேசுங்க? நல்லா ஜாலியா ஜாலியா இருக்குமா? நான் பாட்டு மத்தவங்க ஷூட்டிங் பார்த்துட்டு இருப்போம். அதே நேரத்துல வந்து நான் வந்து மேக்கிங் வீடியோ எடுப்பேன், போஸ்ட் பண்ணுவேன், ஸ்டேட்டஸ் போடுவேன், ஸ்டோரி போடுவேன். ஷூட்டிங்கும் நடந்துட்டு இருக்கும், இதுவும் நடந்துட்டு இருக்கும். அதே மாதிரி வந்து ஸ்பாட்ல ஜாலியா தான் இருக்கும். இப்போ லாக்டவுன் டைரக்டர் எடுத்துக்கலாம். சோ அவர் வந்து ஒரு சில சஜஷன்ஸ் கொடுப்பாரு இல்லையா, இந்த ஆங்கிள் வைக்கலாம்ப்பா அப்படிங்கும்போது மேபி உங்களுக்கு வேற பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு வேற ஆங்கிள் வந்து சூஸ் பண்ற மாதிரி இருந்தா அதை எப்படி காம்ப்ரமைஸ் பண்ணி ஒரு சொல்யூஷன் கொண்டு வருவீங்க? லாக்டவுன் டைரக்டர் ஜீவாவை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அவர் வந்து அந்த கண்டென்ட் டிஸ்கிரிப்ஷன் சொல்றாரு, அவ்வளவுதான். எதுலையுமே தலையிட மாட்டாரு. ஃபுல்லா நம்மளோட பிளே தான். ஆக்சுவலா அவர் வந்து அதை ரசிப்பாரு, என்ஜாய் பண்ணுவாரு. ஸோ ஏதாவது ரியாக்ஷன் தப்பா இருந்தது அப்படின்னா அதை வந்து அனுபவமாகிட்ட அவங்கள்ட்ட போய் பேசுவார தவிர நம்மளோட இதுல எல்லாமே ஃபுல் ஃப்ரீடம் தான். ஸோ அதோட ரிசல்ட் அஃப்கோர்ஸ் ஸ்க்ரீன்ல தெரியுது. சின்ஸ் நீங்க வந்து நிறைய படங்கள் ஒர்க் பண்ணிருப்பீங்க, நிறைய ஆர்டிஸ்டோட ஒர்க் பண்ணிருப்பீங்க, இது வந்து சும்மா ஒரு ஃபன்னா தான் கேட்கறேன், நீங்க தப்பா எதுவும் எடுத்துக்க வேணாம். ஏதாவது ஹீரோயின்ஸ் உங்களுக்கு ப்ரொபோஸ் பண்ணிருக்காங்களா? ஆமா அது இருக்கும் தானே, அது இருக்கும் தானே. அதெல்லாம் கடந்துதான் வரும். இருக்குதான். ஒரு கான்சியஸா ஒரு டெசிஷன் எடுத்திருக்கீங்களா? லைக் வேண்டாம்ப்பா சினிமா ஃபீல்ட்ல வேணாம் அப்படிங்கறதுனால? அப்படியெல்லாம் இல்ல. அது வந்து ஜாலியா அஃப்கோர்ஸ் அந்த டைம்லாம் மேரேஜ் ஆயிடுச்சு. சோ அது வந்து ஜஸ்ட் அதை என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டோம் தான். ஓகே, ஸ்மைல் பண்ணிட்டு வந்துரும், அவ்வளவுதான். ஓகே சரி, அப்ப மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்றதுனால அந்த ப்ரொபோசல்ஸ் எல்லாம் ரிஜெக்ட் பண்ணிட்டீங்க. ஒருவேளை மேரேஜ் ஆகல அப்படின்னா அந்த ப்ரொபோசல்ஸ் எல்லாம் இருக்கலாம், ஒருவேளை மேபி இருந்திருக்கலாம். அப்ப உங்களுக்கு பிடிச்சிருக்கு போலயே? இல்ல அப்படி சொல்ல முடியாது, மேபி இருந்திருக்கலாமே அப்படிங்கிறது தான். லாக்டவுன் படத்துல வந்து என்ன மாதிரியான லொகேஷன்ஸ்ல எல்லாம் நீங்க ஷூட் பண்ணீங்க? நார்த் மெட்ராஸ்ல நிறைய எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் வந்து நிறைய லைவ் லொகேஷன், நீங்க படம் பார்க்கும்போது தெரியும், லைவ் லொகேஷன் அனுபவமா வந்து கொஞ்சம் ரியலா இருக்கும். அப்பதான் அவங்க இன்டர்வியூ போறது வர்றது இது எல்லாமே லைவ் லொகேஷன் நிறைய ஷூட் பண்ணிருக்கோம். மேக்ஸிமம் லைவ் லொகேஷன்ஸ். செட் எல்லாம் எதுவும் போடுறதுக்கான சான்சஸ்? செட்டு போடல, வீடு இன்டீரியர் வந்து ஷூட் பண்ணிருக்கோம். அது வந்து என்னன்னா ஆக்சுவலா அது ரெகுலர் ஷூட்டிங் வீடு ஹவுஸ். அது நம்ம வந்து அதை கொஞ்சம் மாத்தி வேற மாதிரி காமிச்சிருக்கோம். அதனால கொஞ்சம் ரீக்ரியேட் பண்ணோம், வேற விஷயங்கள் பண்ணிருக்கோம். லொகேஷன்ல ஏதாவது சேலஞ்சஸ் இருந்ததா சார்? அப்படி எதுவும் இல்ல. எவ்ரிதிங் வாஸ் காம். மேபி நீங்க ஒரு ஃபேன் பாய் மாதிரி அனுபமாவை பார்த்தோன்னா ஒரு 10 பேர் 15 பேர் வந்து அனுபமான்னு ஏதாவது ஒரு ஃபேன் பாய் மூமெண்ட் வந்ததா? அது வந்திருக்கும் தான் கண்டிப்பா. ஆமா நிறைய வந்திருக்கும். ஆமா வந்திருக்கும். ஓகே, அவங்க லைவ் லொகேஷன்ல போய் ஷூட் பண்ணிட்டு நம்ம மறுபடியும் சேஃபா அவங்கள மறுபடியும் திரும்ப கூட்டிட்டு வரது பெரிய இதுவா இருக்கும். அது எல்லாமே ஒரு 20 செகண்ட் 25 செகண்ட்ஸ் தான். அதுக்குள்ள அந்த ஷாட் எடுத்துட்டு டக்குன்னு அவங்கள வண்டியில ஏத்திடணும். கொஞ்சம் டைம் ஆனாலும் கிரௌடு வந்துடும். ஆனா வந்து அது மாதிரி நிறைய ஒரு தடவை கூட அந்த மாதிரி எதுவும் தப்பாலாம் ஆகல, கிரௌடு வந்து அந்த மாதிரிலாம் ஆகல. கரெக்டா அந்த செகண்ட்ஸ்குள்ள எடுத்துட்டு நிறைய ஷார்ட்ஸ் எடுத்திருக்கோம். அந்த மாதிரி அவங்களும் அதை என்ஜாய் பண்ணுவாங்க, அனுபவமாவும் அதை என்ஜாய் பண்ணுவாங்க. ஓகே, சோ அந்த சினிமா மேல மீது கொண்ட அந்த காதல் அது எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சு? ஸ்கூல் படிக்கும்போது தான். அப்கோர்ஸ் ஒரு மேபி ஒரு 10th 11th படிக்கிறப்போ, அப்போ வந்து ராஜீவ் மேனன், PC ஸ்ரீராம், சந்தோஷ் சிவன் இவங்களோட படங்களை பார்த்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து. அப்போ வந்து என்னன்னா ஸ்கிரிப்ட் டைரக்டர் இதை தாண்டி கேமராமேன்ட்ட ஏதோ ஒரு மேஜிக் இருக்கு. ஏன்னா ஒரு கேமரா ஒரு மாதிரி பண்றாங்க. அப்ப அவங்கள்ட்ட ஏதோ ஒரு மேஜிக் இருக்கு அப்படின்னு அதை ஃபாலோ பண்ண போய் அப்புறம் ஜீவா கேமராமேன் அவர்கிட்ட ட்ரை பண்ணி, நான் இன்ஜினியரிங் படிச்சேன். இன்ஜினியரிங் படிக்கல, டிஸ்கன்டினியூ பண்ணிட்டேன். செகண்ட் இயரோட டிஸ்கன்டினியூ பண்ணிட்டு எம்ஜிஆர் இன்ஜினியரிங்ல. ஸோ அதுக்கப்புறம் ஜீவா சார். பட் ஏதாவது ஒரு படத்தை பார்த்து நீங்க டெஃபினட்டா இம்ப்ரெஸ் ஆயிருப்பீங்க, வாட்டர் சினிமாட்டோகிராஃபி அப்படின்னு சொல்லி நீங்க இம்ப்ரெஸ் ஆயிருப்பீங்கல்ல, அது எந்த படம்? அது வந்து பாத்தீங்கன்னா திருடா, குருதி பூனல், உல்லாசம், அந்த மாதிரி, ஆசை, இந்த படங்கள்லாம். பர்டிகுலரா ஏதாவது சீன் இருக்கா சார்? பர்டிகுலர் சீன்ஸ் இல்ல, ஆனா இந்த படங்கள் ஃபுல்லாவே நான் நிறைய தடவை பார்த்திருக்கேன். ஆக்சுவலா நான் இருவர் இந்த படங்கள்லாம் வந்துட்டு தியேட்டர்லயே வந்து 4 times 5 times அப்பயே பாக்குறது அந்த மாதிரி. பட் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததா? பட் அந்த டைம்ல பாக்கும்போது இந்த ஆங்கிள் வச்சிருக்காங்கன்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல, அந்த எதுவுமே இல்ல. அது ஏதோ சம்திங் அது நம்மள புல் பண்ணிடுச்சு ஒரு இன்ட்ரெஸ்ட். ஆனா இப்ப டெக்னிக்கலா நம்ம அசிஸ்டன்ட் கேமராமேன் ஆயிட்டு அதுக்கப்புறம் அந்த சேம் படங்களை பாக்குறப்ப நமக்கு அந்த டெக்னிக்கலா அந்த படத்தை பாக்குறப்ப இன்னும் சூப்பரா இருந்துச்சு.
இன்னுமே நல்லா இருந்தது அந்த படம். அப்ப பார்த்ததை விட இப்ப இன்னும் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அந்த படங்கள்லாம். இப்போ வந்து புதுசா சினிமாட்டோகிராஃபர்ஸ்லாம் நிறைய பேர் சினிமாக்குள்ள வராங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் நீங்க கொடுக்குற ஒரு சின்ன ஒரு டிப் மாதிரி, இந்த ஒரு படங்கள் நீங்க பாத்தீங்க அப்படின்னா நீங்க நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நீங்க பர்சனலா ஃபீல் பண்றதா? ஒருத்தருக்கும் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். ஸோ அதனால வந்து சரி, உங்களோட பெர்ஸ்பெக்டிவ்? என்னோட பெர்ஸ்பெக்டிவ் வந்து சத்யஜித் ரே, மணிரத்னம், அதுக்கப்புறம் இந்த வேர்ல்ட் கிளாஸ் மூவிஸ் அதெல்லாம் சொல்லுவாங்க சார். அதனால கேக்குறேன். அது சொல்லுவாங்க. அது நிறைய நானும் பார்த்து நிறைய இன்டர்வியூ. அது போர் ஆயிடும் ஆக்சுவலி. அதனால நிறைய படங்கள் இருக்கு. ஸோ ஒரு பெருசா சினிமா பேக்ரவுண்ட் இல்லாம, நமக்கு யாரும் தெரிஞ்சவங்க ரெஃபரன்சஸ் இல்லாம சினிமாக்குள்ள வரவங்களுக்கு இந்த உள்ள வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய ஸ்ட்ரகிள். இப்போ ஒரு ஆர்டிஸ்டா ஒரு ஆக்டரா உள்ள வராங்கன்னா பல ஆடிஷன்ஸ் ஏறி இறங்குவாங்க, பல பேர்த்த போய் பார்ப்பாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு ஈஸியா கிடைச்சிருச்சா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி, இல்ல ஆரம்பத்துல அந்த ஸ்ட்ரகிள் எப்படி இருந்தது? ஸ்ட்ரகிள் கொஞ்சம் இருந்ததுதான். முன்னாடி நான் ட்ரை பண்ண டைம் பாத்தீங்கன்னா ஃபிலிம், அப்புறம் கேமராமேன் ஆகி ஒரு 5-6 படம் ஃபிலிம்ல தான் ஒர்க் பண்ணேன். ஆக்சுவலா அதுதான் ரொம்ப கஷ்டம், ரொம்ப த்ரில்லாவும் இருக்கும். இப்ப யோசிச்சு பாக்குறப்ப அதுதான் ரொம்ப த்ரில்லாவா இருந்தது. இப்ப டிஜிட்டல் வந்துட்டனால கொஞ்சம் ஈஸியாயிடும். உண்மையா சொல்ல போனா இப்ப கொஞ்சம் அந்த நமக்கு அந்த ஆஃபர் கிடைக்கிறது, அந்த சான்ஸ் கிடைக்கிறது மட்டும் தான் கொஞ்சம் கஷ்டமே தவிர மத்த விஷயங்கள் எல்லாம் ஈஸி ஆயிடுச்சு. உண்மையா சொல்ல போனா மத்த விஷயங்கள்லாம் எப்படி சொல்றீங்க? மத்த விஷயங்கள்னா ஷூட் பண்றது, எக்ஸ்போஷர் வைக்கிறது, ஆமா லைட்டிங் பண்றது, எல்லாத்துக்குமே அதுக்கு ஒரு ஆப் வந்துருச்சு. அப்புறம் வந்து எக்ஸ்போஷர் வந்து ஃபோக்கஸ் ஃபுல்லர் வச்சிருவாரு. ஸோ டிஜிட்டல் வந்தோன்னா அப்புறம் லைட்டிங் நீங்க வந்து இந்த செட்டுக்கு அப்படி லைட்டிங் பண்ணலாம்னா அதுவே வந்து உங்களுக்கு கிரியேட் பண்ணி காமிக்கும் 4-5 ஆப்ஷன். எல்லாமே இப்போ வந்துருச்சு. ஆனா அப்போ அந்த மாதிரி இல்லை. அப்போ வந்து சான்ஸ் கிடைக்கிறதும் கஷ்டம். அதை நம்ம வந்து லேர்ன் பண்ணிட்டு நம்ம வந்து அதை அப்ளை பண்றதும் கஷ்டம். ஓகே. ஸோ டெக்னாலஜிஸ் வந்து டே பை டே இம்ப்ரூவ் ஆயிட்டே போகுது. உங்களை நீங்க எப்படி அப்டேட்டடா வச்சுப்பீங்க? 15 வந்தது, 16 வந்தது, 17 வந்ததுங்க மாதிரி நம்மளும் அப்டேட் பண்ணிட்டு அடுத்த ப்ரோ அதுக்கும் ரெடியா இருக்கும். நம்ம யூஸ்வலா சினிமால இருக்கோம் அப்படின்னா நம்ம போய் எல்லா படங்களையும் பாத்துறணும் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்கு. பட் நிறைய பேர் அதை ஃபாலோ பண்றது இல்ல. நீங்க எப்படி வர படங்கள்? நான் வந்து படம் நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டாலோ இல்ல எனக்கு ட்ரெய்லரு அந்த படத்தை பத்தி நான் டீட்டெயில் ஏதாவது தெரிஞ்சதுன்னா நானே தனியா போய் பாத்துருவேன். நீங்க இப்ப சொன்னீங்கன்னா ரீசெண்டா வந்த ஒரு 3 படம், இப்ப ஒரு 4 படம் ரிலீஸ் ஆகும், அதுல 3 படம் பாத்துருப்பேன். இப்ப ரீசெண்டா பார்த்த மூவிஸ்னா சார்? ரீசெண்டா பார்த்த படம் வித்ல ஒரு படம். ஆமா, அந்த படம் பார்த்தேன். வாட்ஸ் ரிவ்யூ? உங்க ரிவ்யூ கேக்குறேன். என்னோட ரிவ்யூ சூப்பரா இருக்கு படம். நிஜமா நல்லா இருக்கு சார். அண்ட் இன்னொரு விஷயம், இப்போ யங் டைரக்டர்ஸ் வராங்க, யங் ஆக்டர்ஸ் வராங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியா மூலமா வந்து பிரபலமாயிட்டு வர ஆக்டர்ஸும் இருக்காங்க. பல வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இன்னும் வாய்ப்பு கிடைக்கல. இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? இல்ல இது வந்து நல்ல கொஸ்டின் தான். ஆனா இதுக்கு பதில் செஞ்சா எல்லாருமே வந்துருவாங்க. அதான் உண்மை. பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பாக்கும்போது இல்ல அது டைம் தான். உண்மையா சொல்ல போனா நீங்க சொல்ற மாதிரி எக்ஸ்ட்ரானரி கதை வச்சுட்டு இன்னும் அடுத்த கட்டத்துக்கு வராத நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டரும் இருக்கிறாங்க. நானே பார்த்திருக்கேன். ஆக்சுவலா என்னடா கதை இவ்வளவு சூப்பரா வச்சிருக்காரு, இந்த ஒரு கதை போதுமே அந்த ஹீரோவுக்கு 10 படத்துக்கு ஈக்குவலா இருக்குமே அப்படின்னு நான் நினைச்சு அவங்க வந்து அதை மூவ் பண்ணி அப்ரோச் பண்ண முடியாத ஸ்டேஜ்ல இருந்து நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன். என் கூட இருக்கிறவங்களே சேம் அதே அசிஸ்டன்ட் கேமராமேனும் ஒரு நல்ல கேமராமேன் அந்த மாதிரி நம்ம பார்த்துருக்கோம். அவர் ஏன் அடுத்து அதுக்கப்புறம் எதுவும் பெருசா படம் பண்ணல அப்படின்னு மேபி பர்சனல் இஷ்யூவா இருக்கலாம், வேற ஏதாவது காரணங்கள் இருக்கலாம். ஆனா இதெல்லாம் தாண்டி வந்து டைம்னு ஒண்ணு இருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் சார், லைக் வந்து சினிமால போனா ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அது நாட் லைக் ஜெண்டர் சார். மெயினா வந்து உள்ள போறோம் அப்படின்னா யாராவது நம்மள திட்டாலோ இல்ல அப்போஸ் பண்ணிட்டாங்கனாலும் கொஞ்சம் அமைதியாவே இருந்து வந்தாதான் சினிமால முன்னுக்கு வர முடியும் அப்படின்னு சொல்றாங்க. மேபி அவங்க டைரக்டா ஏதாவது ஒரு கருத்தை வந்து முன் வைக்கிறாங்க அப்படின்னா அவங்களை வந்து மட்டம் தட்டியே வந்து சினிமால ஆளே காணாம போயிடுறாங்கன்னு சொல்றாங்க. இது உண்மையான விஷயமா? உண்மையான விஷயம் தான். ஆனா இப்ப இல்ல அப்படி. நீங்க சொல்றது கரெக்ட். ஆனா முன்னாடி இருந்தது, இப்போ அப்படி இல்ல. இப்படி இல்ல. மேபி ஒரு 10 இயர்ஸ் பேக் இருந்திருக்கலாம் முன்னாடி இருந்த காலகட்டம். இப்போ அப்படி கிடையாது. சினிமால வந்து டிராவல் பண்ணா அதுக்கு டைம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னீங்க. அந்த டைம் உங்களுக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆயிருந்திருக்கு இது வரைக்கும்? ஃபர்ஸ்ட் படம் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்தடுத்த வாய்ப்புகள் வந்துட்டே தான். கொரோனா வந்ததுல அந்த டைம் மட்டும் தான் நமக்கு ஒரு ஸ்டே பேக் ஆயிடுச்சே தவிர மத்தபடி எல்லாமே ஓகே. அப்போ உங்க டைம் அப்ப இருந்து இப்போ வரைக்கும் சூப்பரா போயிட்டு இருக்குது. கண்டிப்பா. சோ சினிமாட்டோகிராஃபி தாண்டி வேற டெக்னிக்கலா எதுலயாவது உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கா? ஆஃப் கோர்ஸ் எடிட்டிங். நான் டெய்லி 2 வீடியோவாவது நானே எடிட் பண்ணிடுவேன். சோ எடிட்டிங் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இந்த டான்ஸ் வேற ஹாபிஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் ஸ்போர்ட்ஸ் அந்த கைண்ட் ஆஃப் ஏதாவது டச் இருக்கா சார்? அப்பப்போ கிரிக்கெட் விளையாடுவோம். ஒருவேளை சினிமாட்டோகிராஃபர் வராம இருந்து ஒரு வேர்ல்ட் கப்ல விளையாடிருப்பீங்களோ? அந்த அளவுக்கு எல்லாம் போயிருக்க மாட்டோம். சரி, ஒருவேளை சினிமாட்டோகிராஃபர் ஆகாம இருந்ததுன்னா என்ன இருந்திருப்பீங்க? இல்ல உண்மையா சொல்ல போனா எனக்கு வந்து போலீஸ் ஆயிரும், மேபி எஸ்ஐயோ இன்ஸ்பெக்டரோ அந்த மாதிரி அதுல எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தது. இப்போ வரைக்கும் இருக்கு. ஆக்சுவலா அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலா இப்ப கூட அந்த உங்ககிட்ட அந்த இதை பார்க்க முடியுது. கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டா எனக்கு நிறைய அவங்க அந்த சைடுல ஃப்ரெண்ட்ஸும் நிறைய பேர் இருக்காங்க.
ஸோ அவங்களோட அப்பப்போ பேசுவேன், மீட் பண்ணுவேன். மேபி அது இருந்திருக்கலாம். கண்டிப்பா டாக்டர் இன்ஜினியரா இருக்க மாட்டோம், கண்டிப்பா போலீஸ் ஒரு கான்ஸ்டபிளா தான் இருக்கும். ஓகே, மேபி உங்க லுக் வைஸ் இதெல்லாம் பார்த்துட்டு டைரக்டர் வந்து இந்த ரோலுக்கு வரல. இல்ல பிளான்ல இருக்கு. எல்லாமே சீக்ரெட்டா வச்சிருக்காரு பிருந்தா. ஐஷு, ஒரு விஷயம் நான் பார்த்தேன், என்ன தெரியுமா? நானும் பார்த்தேன். பாடல் சீன்ல வந்து இவர மாதிரியே ஒருத்தர் வந்து நல்ல ஒயிட் குர்தா எல்லாம் போட்டுட்டு அனுபமாக்கு ப்ரோபோஸ் கொடுத்திருப்பாரு. ஆமா சார், நீங்க தானே அது? ஏரியால ஒருத்தர் இல்ல, சினிமாட்டோகிராஃபர் லாக்டவுன் படத்துல எப்ப அந்த ஆக்டரா மாறினாரு? இல்ல அது வந்து என்னன்னா சும்மாதான், அது இந்த ஏரியால நிறைய பேர் அனுபவமாக்கு ப்ரொபோஸ் பண்ணுவாங்க. சோ அதுல ஒருத்தரா பண்ணலாம் அப்படின்ட்டு டைரக்டரும் அனுபவமாவும் மனசுல இருந்த ஆசைதான் போலியே சார். டைரக்டர் அனுபவமாவும் கேட்டாங்களா இல்ல ஒரு ஃபேன் பாயா நீங்க சார்? இல்ல ஆமா, அவங்க கேட்டாங்க, நம்ம ஃபேன் பாயா உடனே ஓகே சொல்லிட்டோம். உடனே இதுக்கு தான்டா வெயிட் பண்ணிட்டு இருந்தோங்கிற மாதிரி சொல்றாரு இல்லையா? எவ்வளவு நிறைய டேக் எல்லாம் போச்சா? இல்ல சிங்கிள் டேக் ஆர்டிஸ்ட். ஆமா, ஆக்சுவலி நிறைய டேக் போனா இன்னும் நல்லா பண்ணிருப்பேன். அதுதான். உங்களோட ஃபர்ஸ்ட் படம் ரேணிகுண்டா படத்தை பத்தி நிச்சயமா பேசி ஆகணும். ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கெல்லாம் அது ஒரு ஃபேவரட்டான ஒரு படமா தான் இருந்திருக்கு. கட் பண்ணி இன்னைக்கு பார்க்கும்போது தமிழ் சினிமால ஒரு நல்ல ஒரு லீடிங் சினிமாட்டோகிராஃபரா இருக்கீங்க. அந்த ஃபர்ஸ்ட் படம், அந்த மெமரிஸ்லாம் ரீகலெக்ட் பண்ணும்போது எப்படி இருக்கு? அந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க. இந்த இடத்துக்கு வந்தோடனே எனக்கு அந்த மெமரிஸ் வந்துச்சு. ஏன்னா ரேணிகுண்டா ரிலீஸ் ஆன செகண்ட் டேவோ தேர்ட் டேவோ இங்கே தான் இன்டர்வியூ பண்ணாங்க சுஹாசினி மேம். ஓகே. ஸோ இன்ஃபேக்ட் அவங்க இன்டர்வியூ பண்ணவனால தான் இன்னும் மணி சார் வரைக்கும் அது போச்சு. மணி சார் படம் பார்க்க வச்சு, மணி சார் படம் பார்க்கணும்னு சொன்னாரு. ஸோ அவர் படம் பார்த்தாரு. படம் அப்போ ஒரு ஹிட் ஆயிடுச்சு. இருந்தாலும் இங்க செகண்ட் டே தேர்ட் டே இன்டர்வியூ எடுத்ததுக்கு அப்புறம் அது இன்னும் ஒரு மெமரிஸ் மாதிரி ஆயிடுச்சு. ஆக்சுவலா அது மிகப்பெரிய விஷயம் சார். ஏன்னா எல்லாருமே புதுமுகங்கள் வைத்து படம் வந்து ஒரு பயங்கர ஹிட் அப்படின்னு சொல்லும் போது இட் வாஸ் ஆசம் ரிவ்யூ ஃப்ரம் தி பீப்பிள் ஆல்சோ. உண்மைதான். அது இப்போ வரைக்குமே என்ன சொல்றது, ரேணிகுண்டா ரேணிகுண்டா அதை வந்து எப்படியாவது பிரேக் பண்ணலாம்னு பாக்குறேன். பார்ப்போம் அடுத்து அந்த மாதிரி ஒரு பிரேக் த்ரூ கொடுக்குற. ஆமாமா, ஏன்னா இப்போ வரைக்கும் அது எங்க போனாலும் அதுதான் சொல்றாங்க. அந்த படத்தை பார்த்தவங்க எல்லாருமே பிளஸ் அது ஒரு ரெஃபரன்ஸ் மாதிரி ஆயிடுச்சு அந்த டைம். அண்ட் இது மட்டும் இல்லாம நீங்க லாங்குவேஜஸ்லயுமே பயங்கரமா கலக்கிட்டு இருக்கீங்க. தெலுங்குல வந்து இறுதி சுற்று படம் வந்து ரிலீஸ் ஆச்சு, வேற லெவலா இருந்தது. நாங்க தமிழ்ல பாத்திருந்தாலும் தெலுங்குலயும் வந்து ரொம்ப அழகா இருந்தது சார். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி கிடைச்சது வேற லாங்குவேஜ்ல? எனக்கு வந்து இவரு தியாகராஜா குமாரராஜா அவர் வந்து சுதா அவங்கள்ட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. பண்ணிட்டு ஒரு ஆட் ஒண்ணு பண்ணோம், அறம் செய்ய விரும்பும்னு சொல்லிட்டு ஒரு ஆட் சுதாவோட. அது பண்ணதுனால அப்படியே அந்த இறுதி சுற்றோட தெலுங்கு அப்படியே அவங்களோட டிராவல் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து சூரரை போற்று அது வந்து அவங்க டிஸ்கஷன்ல இருந்த டைம் வந்து எனக்கு சண்டைக்கோழி 2 வந்துருச்சு. ஸோ அதனால நான் அதை ஃபாலோ பண்ண முடியல, மிஸ் ஆயிடுச்சு. இப்போ தெலுங்குல ஒர்க் பண்ணியாச்சு, இதை தாண்டி வேற எந்த லாங்குவேஜஸ்ல உங்களுக்கு ஒர்க் பண்ணணும்னு ஆசை? இது வரைக்கும் நீங்க ஒர்க் பண்ணாத லாங்குவேஜஸ்? எல்லா லாங்குவேஜ்லயும் ஒர்க் பண்ணணும். கோர்ஸ் இப்போ மலையாளத்துல ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். சீக்கிரம் இந்த வருஷம் நடந்துரும்னு நினைக்கிறேன் ஒரு படம். மேனிஃபெஸ்ட் பண்றோம் சார். கண்டிப்பா. அதுக்கப்புறம் அப்கோர்ஸ் ஹிந்தில ஒரு படம் பண்ணிருக்கோம், சின்ன படம். அது ரிங்கு ராஜ்குரு வச்சு மான்சின்னு ஒரு ஹிந்தி பிலிம், ரொம்ப சின்ன படம். சோ அது ஒன்று. ஆக்சுவலா உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜஸ் தெரியும் சார்? லாங்குவேஜ் தமிழ் மட்டும் தான் தெரியும். மேபி இங்கிலீஷ் கொஞ்சம் பேசலாம். பட் சினிமாவே ஒரு லாங்குவேஜ்ங்கறனால எல்லா பக்கமும் கொஞ்சம் கலக்கிட்டு இருக்கீங்க. கண்டிப்பா. கிரேட். சோ இது வரைக்கும் நீங்க ஒர்க் பண்ண படங்களே உங்களோட இத்தனை வருஷ ஜர்னில ஒரு பர்டிகுலர்ல ஏதாவது ஒரு லொகேஷன்ல இந்த இடம் பயங்கர சேலஞ்சிங்கா இருந்தது, ஒரு உயிரை கையில பிடிச்சிட்டு நாங்க ஷூட் பண்ணோன்ற மாதிரி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? அந்த மாதிரி இடத்துக்கு நம்ம போகவே மாட்டோம் ஒண்ணு. பட் ஆனா சேலஞ்சிங்கானது வந்து ராங்கி படத்துல உஸ்பெகிஸ்தான் அந்த லொகேஷன். ஏன்னா நாங்க வந்து படத்துக்காக பார்த்த லொகேஷன்ஸ் வேற. இங்க வந்துட்டு ஷூட்டுக்கு போறப்ப வந்துட்டு அந்த லொகேஷன் மேனேஜர் வந்து ஆக்சுவலா அப்ஸ்காண்ட் ஆயிட்டார். ஸோ இப்போ என்னன்னா நாங்க இங்க போயிட்டோம், ரிட்டர்ன் வர முடியாது. ஏன்னா ரிட்டர்ன் வந்துட்டு அதுக்கப்புறம் படம் நடக்குமா நடக்காதா தெரியாது, ஷூட் பண்ணியே ஆகணும். ஸோ அதனால டைரக்டர் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இங்கே இருந்து பண்ணிடலாம் அப்படிங்கிறப்ப வேற ஒரு மேனேஜரை வச்சுட்டு நாங்கள் லைவ் லொகேஷன்ஸ் என்னென்ன லொகேஷன்ஸ் கிடைச்சோ அப்படி ஷூட் பண்ணதான் வாங்கி. அதுல நிறைய விஷயங்கள் வந்து சேலஞ்சிங்கான விஷயங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதான் எந்த மாதிரியான சேலஞ்சிங்கான விஷயங்கள்? கோர்ஸ் நாங்க அப்படியே ஷூட் பண்ணிட்டே போயிட்டே இருப்போம். பார்டர் வந்ததுக்கு அப்புறம் தெரியும், அது பார்த்தா ஆப்கானிஸ்தான் பார்டர். இன்னும் கொஞ்சம் உள்ள போனா சுட்டாலும் சுட்டுருவாங்க, யாருக்கு தெரியும். ஸோ நீங்க ஆல்மோஸ்ட் ஆப்கானிஸ்தான் போயிட்டீங்க, திரும்பி வந்துருந்தாங்க. அந்த மாதிரி ரியல் கன் எல்லாம் வச்சிருப்பாங்க, அதெல்லாம் பார்த்துருக்கோம். நாங்க படத்துலயும் ரியல் கன் யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் லொகேஷனாவே ரொம்ப ரிஸ்க் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் அந்த ராங்கி லொகேஷன்ஸ் எல்லாமே. ஓகே. சோ ராங்கி படத்துல அந்த மாதிரி, அதை தாண்டி வேற படங்கள் ரொம்ப ஹைட்ஸ்ல மலையில மவுண்டன்ஸ் அந்த மாதிரி எதுவும் இல்ல. லொகேஷன் பார்க்க போகும்போது இது பாசிபிள் இருக்கு இல்லன்னு தெரிஞ்சிடும்.
ஸோ அப்படி பாசிபிள் இருந்தால் தான் நம்ம ஷூட் பண்ணுவோம், இல்லைன்னா அதை விட்டுருவோம். ஸோ அந்த மாதிரி எதுவும் இல்லை. இன்னொன்று வந்து அப்படி ஏதாவது ஒரு சேலஞ்சிங்காக போய் ஷூட் பண்ணால் அது கண்டிப்பாக விஷுவலாக நல்லா தான் வரும். அதனால அதில் அது மறந்துடும். ஸோ அது மாதிரி நிறைய ஷூட் பண்ணியிருக்கோம். எப்பொழுதும் கற்பனையில் வந்து லாஸ் வேகாஸில் அந்த கிராண்ட் கானியன் ஒரு லொக்கேஷன் இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த லொக்கேஷன்ஸ்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அது பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும். அதுல சாப்பர்ல ஷூட் பண்ணிருப்போம் கீழே மாதிரிலாம். ஸோ ராங்கி படத்துல வந்து த்ரிஷா மேமோட ஒர்க் பண்ணியிருந்தீங்க. ஆமா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி சார் இருந்தது? ஏன்னா நீங்க அனுப்பாம அவர்களை சொன்ன அளவுக்கு நீங்க த்ரிஷாவையோ இல்ல சண்டைக்கோழியில வந்து கீர்த்தி சுரேஷ் இல்ல, அவங்கள பத்தி நான் நிறைய இன்டர்வியூல சொல்லிட்டேன், எங்கேயே கூட சொல்லிட்டேன். த்ரிஷா மேம் பத்தி சொல்லணும்னா அவங்க அப்கோர்ஸ் நல்லா பண்ணாங்க, கோஆபரேட் பண்ணாங்க. வித்தவுட் மேக்கப் கிட்டத்தட்ட 80% சீன்ஸ்ல வந்து அவங்க வித்தவுட் மேக்கப் தான் ஷூட் பண்ணாங்க. அது நீங்கள் படம் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து ரொம்ப கோஆப்ரேட்டிவாக, அதாவது அஃப்கோர்ஸ் ஷார்ட் முடிஞ்சிச்சுன்னா கேரவன்லாம் போகாமல் அங்கேயே இருந்து ஃபுல் படத்துக்கு அப்படி தான் இருந்தாங்க. உஸ்பெகிஸ்தான்லேயும் சரி, இங்கே சென்னையிலையும் சரி ஷூட் பண்ண மாரி. ஸோ அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம், அவங்க என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ண படம் எனக்கு தெரியும். அவங்களோட ஒரு 60 ஃபிலிம்ஸில் அந்த படம் அவங்களுக்கு பெஸ்ட் ஃபிலிமாக வாங்கி. ஸோ இறுதி சுற்று வந்து தமிழ்ல இருக்கு, நீங்க தெலுங்குல ஒர்க் பண்ணும்போது இதுக்கான டிஃபரன்சஸ் எப்படி இருக்கும்? தெலுங்குல என்ன மாதிரியான டிஃபரன்சஸ் நீங்க பாத்தீங்க? டிஃபரன்ஸ் பண்ணோம்னா அவங்க வந்து இங்க ஃபிஷ் மார்க்கெட்ல இருப்பாங்க ஹீரோயின், அதாவது இறுதி சுற்றுல. தெலுங்குல வந்து வெஜிடபிள் செல்லரா இருப்பாங்க. ஏன்னா வந்து அந்த கல்ச்சர் அங்க வேணாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டாங்க டைரக்டர். ஸோ அது பெரிய சேஞ்சஸ். அது மற்றபடி விஷயங்கள்லாம் நார்மல் தான், சேம். இது வந்து ஸ்கிரிப்ட்ல நீங்க சொல்றீங்க, நான் கேட்கிறேன் ஒரு டெக்னிக்கலாவோ இல்ல அங்க இருக்கிற அந்த ப்ரொடக்ஷன் அதெல்லாம் எப்படி இருக்குன்னு கேட்கிறேன். தமிழுக்கும் தெலுங்குக்குமான டிஃபரன்ஸ் அப்படி எதுவும் டிஃபரன்ஸ் இல்ல. இன்னும் சொல்ல போனா அங்க ரொம்ப வேல்யூ பண்ணுவாங்க டெக்னிக்கலா விஷயங்களுக்கு. நீங்க வந்து இப்போ எக்யூப்மெண்ட்ஸா இருக்கட்டும், லைட்ஸா இருக்கட்டும், எது கேட்டாலும் வந்து கொடுப்பாங்க. அதான் உண்மை ஆக்சுவலி. ஸோ அதனாலதான் நிறைய கேமராமேன் வந்து தெலுங்கு இண்டஸ்ட்ரி ப்ரிஃபர் பண்ணுவாங்க, அங்கே ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. ஏன்னா வந்து தமிழ்லையும் இருக்குது, பட் வந்து நம்ம இங்கே குவாலிட்டிக்காக புரிய வைக்கணும், கொஞ்சம் மெனக்கடணும் சொல்லி. அங்கே வந்து அந்த குவாலிட்டிக்கு அவங்களே ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருவாங்க. ஃபர்ஸ்ட் குவாலிட்டிக்காக நம்ம என்ன கேட்குறோமோ அதை கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. இப்போ யூஸ்வலாகவே ஒரு லாங்குவேஜ்ல ஒரு படம் வருதுன்னா சார், அந்த படத்தை வந்து இன்னொரு லாங்குவேஜ்ல ரீமேக் பண்றது ஒரு டாஸ்க் தான். ஏன்னா இதுக்கும் அதுக்கும் ஒரு சில டிஃபரன்ஷியேஷன் இருக்கும், ஆப்வியஸ்லி உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். அண்ட் தெலுங்கு அப்படின்னு பார்க்கும்போது அது மாசு, கமர்ஷியல், அந்த மாதிரி தெலுங்குல வந்து நிறைய அந்த மசாலா திங்ஸ் இருக்கிற மாதிரி நிறைய ஒரு இது காமிச்சிட்டு இருப்பாங்க. பட் இப்படி இருக்கக்கூடிய தமிழ்ல இருக்கக்கூடிய இறுதி சுற்றை வந்து நீங்க தெலுங்குல வந்து ரீமேக் பண்ணும்போது அதை எப்படி மேட்ச் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்க? நீங்க தமிழ்ல பாக்குற மாதிரியே தெலுங்குல இருக்காது. போட்டோகிராஃபி, அந்த ஃப்ரேமிங்கு அப்படியே இதே மாதிரி அங்கே ஷூட் பண்ற டைரக்டருக்கும் அதுல விருப்பம் இல்லை. நம்ம வேற ஒண்ணுதான் பண்ணோம். அப்புறம் இன்னொன்னு வந்து இதே கதை தான் அது ஆக்சுவலி. ஸோ அதனால அதை இது பண்ண முடியாது, அதை வேற மாதிரிலாம் அதை எப்படியும் காமிக்க முடியாது. பட் வெங்கி சாருக்கு வந்து அது டிஃப்ரெண்டான ஃபிலிம். ஏன்னா அங்கேயுமே நானும் சரி, டைரக்டரும் சரி, லைவ் ஷாட்ஸ் வெங்கி சாரை வச்சு நிறைய எடுத்தோம். அவருக்கு அது புதுசு. பைக் ஓட்டிட்டு வந்து மார்க்கெட்டுக்குள்ள வருது, அதுவும் ரியல் மார்க்கெட்ல அப்படிலாம் அவர் பண்ணதில்லை. அதை பண்ண வச்சோம், கேமரா ஹைட் பண்ணி அதெல்லாம் பண்ண வச்சோம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம். ஓகே. ஸோ சினிமாவில் நிறைய வருஷம் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கீங்க, அஃப்கோர்ஸ் நிறைய படங்கள் பண்ணிட்டீங்க, நிறைய ஆர்டிஸ்டோடையும் ஒர்க் பண்ணிட்டீங்க. பட் இருந்தாலும் இந்த ஒரு ஆர்டிஸ்டோட நான் இன்னும் ஒர்க் பண்ணலை, நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடிய ஒரு ஹீரோ, ஹீரோயின்? இல்லை, அது எல்லாருக்கும் இருக்கு தானே. விஜய் சார் இருக்கு, அஜித் சார் இருக்கு. நான் அஜித் சாரோட ஒரு படத்துல அசிஸ்டன்ட் கேமராவா ஒர்க் பண்ணியிருக்கேன். விஜய் சாரோட 2 படத்துல அசிஸ்டன்ட் கேமராவா ஒர்க் பண்ணியிருக்கேன். அது என்னென்ன படங்கள்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா? சச்சின், அப்புறம் வந்து தமிழன் ஒரு படம் அதுல. ஸோ அஜித் சாரோட வந்து மகான் ஒரு படம் ஒர்க் பண்ணோம். அது நான் ட்ராப் ஆயிடுச்சு அந்த படம், ரிலீஸ் ஆகல. ஸோ அதனால வந்து அப்பயே இவங்க 2 பேரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்கோர்ஸ் கேமராமேன் ஆகிட்டோம், அவங்க கூட ஒர்க் பண்ணணும் ஆசை இருக்கும் தானே. எந்த டைரக்டர் சார்? நான் ஏற்கனவே ஒர்க் பண்ண டைரக்டர்ஸ் தான். இப்போ வந்து அவங்க இன்னும் ஒரு அடுத்த கட்டத்தில் இருக்காங்க, அவங்க கூட மறுபடியும் நான் ஒர்க் பண்ணேன். அது கண்டிப்பா சுதா கோங்கரா, நெல்சன், எச் வினோத், இவங்களோட எல்லாம் அடுத்ததா வந்து ஹெச் வினோத் அவர்களோட படங்களும் வந்து லைன் அப்ல இருக்கு. மேபி நீங்க அதுல இருக்கீங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசையில கேக்குறோம். இருக்க வாய்ப்புகள் இருக்கா? இல்ல, வாய்ப்புகள் இல்ல. வாய்ப்பு இல்ல ராஜா. சண்டைக்கோழி பார்ட் 1 வேற லெவல் ஹிட். உங்க குரு ஜீவா அவர்கள் தான் வந்து சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருந்தாங்க. அண்ட் அப்படியே பார்த்தோம் அப்படின்னா சண்டைக்கோழி பார்ட் 2க்கு வந்து நீங்க சினிமாட்டோகிராஃபர் சார். ஆக்சுவலி இது ஒரு பெரிய ஒரு மேசிவான ஒரு விஷயம் தான் இல்லையா? உங்களோட குருக்கு அடுத்ததா அதே பார்ட் 2 வந்து நீங்க பண்ணும் போது அது வேற லெவலான ஒரு பிரசன்ஸ்ஃபுல் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, அது உண்மைதான். சண்டைக்கோழி ஒன்று குரு பண்ணாருங்கிறது ஒன்று. அப்புறம் இன்னொன்னும் சேம் டைரக்டர், அப்புறம் சேம் ஹீரோ. அவங்களுக்கு வந்து அவரு சேம் ஹீரோக்கு நான் தர்மக்கோல் பிடிச்சிருக்கேன் சண்டைக்கோழி 1ல. அவருக்கு மறுபடியும் வந்து நம்ம கேமராமேனா ஷூட் பண்ணுறது அது ஒரு ப்ரௌட் மூமெண்ட் தான்.
படம் கொஞ்சம் நல்லா போயிருந்தா இன்னும் ஹாப்பியா இருந்திருக்கும். சார் நிறைய விஷயங்கள் பேசணும். இப்போ ஃபன்னா ஒரு குட்டி ஒரு செக்மெண்ட் சார். நாங்க வந்து ஒரு சில பர்சனல் கொஸ்டின்ஸ் கேட்போம். அதுல வந்துட்டு நீங்க குட்டா பேடா அப்படின்றது ஒரு செல்ஃப் அனலைசேஷன்ல நீங்களே சொல்லலாம். குட்டா பேடா? ஆமா. ஓகே, அதுக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. பிருந்தா அந்த ப்ராப்பர்ட்டி எடுங்க. எஸ். ஸோ இதுதான் அந்த ப்ராப்பர்ட்டி. நாங்க கேட்கறது சிம்பிள் கொஸ்டின்ஸ் தான். அதுல குட்னா நீங்க குட் காமிக்கலாம், பேடுனா நீங்க பேடு காட்டலாம். ஓகே சார், ரெடியா? தென் இது ரெண்டுமே இல்ல நடுவுல ஏதாவது இல்ல நடுவுல ரீசன் என்ன நீங்க சொல்லிருங்க. ரீசன் ஓகே. ரொம்ப சிம்பிள் क्वेश्चंस தான் கேட்பாங்க. either good or bad தான் இருக்கும். சரி. ஒரு ஆக்டரா நீங்க குட்டா பேடா? கேள்வியே தப்பு இது. பேடா ஏன்? ஆமா ஆஃப் கோர்ஸ் நான் ஆக்டர் இல்லையே. பட் இருந்தாலும் அனுபமாக்கு ரோஸ் எல்லாம் கொடுத்து சிங்கிள் டேக்ல ஓகே பண்ணிருக்கீங்க நீங்க. மேபி ஒரு 2-3 இயர்ஸ் கழிச்சு இதே இடத்துல குட்டா மேபி இருக்கும். இருக்கலாம். சூப்பர். ஐஷுத், நான் கேக்குறதா வேண்டாமேன்னு தெரியல. ஏன்னா அவர் வரும்போதே ஒரு என்ட்ரி கொடுக்கும்போதே ஒரு மாசான அவுட்ஃபிட்ல தான் வந்திருக்காரு. சோ ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்ல குட் ஆர் பேட்? குட். சூப்பர். ஓகே. குக்கிங்ல நீங்க குட்டா பேடா? குக் சார் பண்ணுவீங்களா? என்ன டிஷ் சார்? என்ன வேணும் எல்லாமே. எல்லாமே. ஆமா ஆஃப் கோர்ஸ் கண்டிப்பா. சம்திங் ஸ்பெஷல். பிரியாணி. வாவ். நான் வெஜ்? நான் வெஜ்ஜில வந்துட்டு அந்த கீரையில என்னென்ன இருக்கோ எல்லாமே பண்ணுவேன். ரசம். கீரை ரசமா? இல்ல கீரை தனியா ரசம் தனியா. கீரையில வந்து ஆல் டைப் ஆஃப் பண்ணுவேன். ஓகே. அப்போ வைஃப் சமையல் குட் பேட்? குட். சரி, இப்படி பாருங்க, வைஃப் சமையலா இல்ல உங்க சமையலா, அதுல எது குட் ஆர் பேட்? என்னோடது உங்களுக்கு பேட். ஓகே. அப்ப அந்த 3 months கழிச்சு வரும்போது மீட் பண்ணுவோம் சொல்றீங்களா? அப்ப ஏதாவது எங்களுக்கு சமைச்சு கொண்டு வா. கண்டிப்பா. இன்னைக்கே கூட தெரிஞ்சிருக்கலாம், எடுத்து வந்திருக்கலாம். இதெல்லாம் நடக்கும் தெரியும். நான் கூட எடுத்துட்டு வந்திருக்காரோன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஓகே. டிரைவிங் ஸ்கில்ல நீங்க குட்டா பேடா? குட். ஆமா, சேஃப் டிரைவர் நான். சூப்பர். எக்ஸ்பிரசிங் இமோஷன்ஸ்ல குட் ஆர் பேட்? குட். எங்களுக்கு அப்படி தெரியவே இல்லையே. பயங்கர ஒரு இன்ட்ரோவர்ட் மாதிரி தான் எங்களுக்கு ஃபீல் ஆகுது. பட் எக்ஸ்பிரசிவ் தான் நீங்க. கண்டிப்பா. ஓகே. ஒரு டிசிஷன் மேக்கிங்ல நீங்க குட்டா பேடா? குட். எஸ். சூப்பர். ஒரு அட்வைஸ் ரிசீவ் பண்ணிக்கிறதுல நீங்க குட்டா பேடா? யாராவது உங்களுக்கு அட்வைஸ் பண்ணாங்கன்னா பேட். ஆமா ஆமா. சார் அட்வைஸ் கேட்க மட்டும் தான் மாட்டீங்களா இல்ல கொடுக்கவும் மாட்டீங்களா? இல்ல கொடுப்போம். அது கொடுக்கறதுமே வந்து ஆளை பொறுத்து தான் இருக்கு. எல்லாத்துக்கும் ஃப்ரீயா கொடுக்கறது போர் இல்ல. இவங்க லிசன் பண்ணுவாங்கன்னா நம்ம அவங்களுக்கு கொடுக்கலாம். அப்புறம் வந்து நான் பெஸ்ட் அட்வைசர். ஓகே. சரி, அப்ப எங்க ரெண்டு பேருக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்கணும்னா என்ன கொடுப்பீங்க? கொடுக்கலாம். என்னது சார்? நீங்க ஏதாவது கேட்டதா? எதை பத்தி கொடுக்கலாம்? சினிமா சம்பந்தமா. இப்ப நாங்க ரெண்டு பேரும் உள்ள ஒரு என்ட்ரி கொடுக்குறோம்னு வெச்சுக்கோங்களேன். ஓகே. வாட்ஸ் யுவர் அட்வைஸ்? என்னோட அட்வைஸ் என்னன்னா, நீங்க ரெண்டு பேரும் கண்டிப்பா மூவி ட்ரை பண்ணலாம். ரியலி? ரொம்ப சீரியஸா ட்ரை பண்ணலாம். அதுக்குள்ள ஒரு அட்வைஸ் கொடுக்கணும்னா சினிமாக்குள்ள நாங்க வரோம். உங்களோட ஒபினியன் தானே. அதுல ஏதாவது அட்வைஸ் கொடுக்கணும்னா ஒரு 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 டிப்பா எங்களுக்கு என்ன சினிமா பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கிறதுக்காக அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்காகவா? அதான் நிறைய படங்கள் பாருங்க. நிறைய படங்கள் பார்க்கணும். கண்டிப்பா நிறைய படங்கள் பாருங்க. ஓகே ஓகே, சூப்பர் சார். சோ நாங்க நடிக்கிற படத்துல ஏதாவது நீங்க சினிமாட்டோகிராஃபி பண்ணணும் அப்படின்னா பண்ணுவீங்கல்ல? கண்டிப்பா பண்ணலாம். சூப்பர். நம்ம அத மேனிஃபெஸ்ட் பண்றோம். ஓகே. எஸ், கண்டிப்பா. ஓகே. இல்ல சொன்னது வந்து இப்ப ரெக்கார்டட்ல தானே இருக்கு. இத போட்டு காமிச்சாச்சு அவரை வர வைக்கணும். அதுதான் நம்ம பண்ணுவோம். சோ ஃபிட்னஸ்ல நீங்க குட்டா பேடா? ஃபிட்னஸ் எஸ். ஹேண்ட்லிங் யுவர் ஆங்கர். ஏன்னா நீங்க இன்ட்ரோவர்ட்டா இருக்கீங்க, ரொம்ப கம்மியா வேற பேசுறீங்க. மேபி உங்க கோபத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுவீங்களா? இல்ல கோபம் வந்துருமா? ஷார்ட் டெம்பரா? குட். ஓகே. அதே மாதிரி ஃபுட் ஹாபிட்ஸ், இந்த ஜங்க்ஸ் எல்லாம் சாப்பிடுறது அதெல்லாம் இல்லாம ஃபுட் குட். அது சாப்பிட மாட்டீங்க? சாப்பிட மாட்டேன். ஓகே. இந்த ஸ்லீப் ரொட்டீன் முக்கியமா? நிறைய பேர் இந்த லேட் நைட் தூங்குறது. குட். ஓகே. இந்த டிராவலிங் பர்சனா நீங்க? எங்க போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண ரொம்ப பிடிக்கும்? ஆமா கண்டிப்பா டிராவலிங். நீங்க போன இடங்கள்லயே உங்களுக்கு பிடித்தமான ஒரு பிளேஸ்? கசகஸ்தான்ல அல்மாட்டின்னு ஒரு பிளேஸ். அப்புறம் உஸ்பெகிஸ்தான். ஓகே. ஆஃப் கோர்ஸ் நியூயார்க், லாஸ் வேகாஸ். இதெல்லாம் ஷூட்டுக்காக போனதா இல்ல நீங்க தனியா எப்படி போக முடியும்? இல்ல ஃபேமிலியோட ஒரு நல்ல ஒரு செஷனோட போனீங்க அப்படின்னா? அந்த மாதிரி அப்படி போறது வந்து என்னோட நேட்டிவ் தான். எது உங்க நேட்டிவ்? ஆமா. எது உங்க நேட்டிவ்? நார்மலா என்னோடது பட்டுக்கோட்டை, தஞ்சாவூர் பக்கத்துல. கோர்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் வந்து கொடைக்கானல். நீங்க இன்னும் டிராவல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு இடம், இன்னும் நான் இந்த இடத்துக்கு போய் பார்க்கணும் அப்படின்னு ஒரு விஷ் லிஸ்ட்ல இருக்கிறது, பக்கெட் லிஸ்ட்ல இருக்கிற இடம் ஏதாவது இருக்கா? அப்படி எதுவும் வச்சது இல்ல. ஆனா நிறைய இடத்துல நான் ஷூட் பண்றதுக்கு இங்க எல்லாம் போய் ஷூட் பண்ணணும்னு நான் ரெஃபரன்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். அது நிறைய இருக்கு, பெரிய லிஸ்ட். ஆனா இது ஒரு அட்வான்டேஜ் இல்ல சினிமாட்டோகிராஃபருக்கு? நமக்கு ஒரு ஆசை இருக்கும், டைரக்டர் கிட்ட சொல்லி இந்த இடத்துக்கு போலாம் அந்த மாதிரி ஆப்ஷன் கேட்டாலும் நம்ம சொல்லிடுவோம். இப்போ கம்மியாயிடுச்சு. முன்னாடி என்னன்னா சாங் எங்க போலாம் அப்படின்னு ஆப்ஷன் கேட்பாங்க. நான் அசிஸ்டண்டா இருக்கும்போது அப்போ குருநாதர்லாம் அவங்க சொல்லுவாங்க இங்க போலாம் அப்படின்ட்டு.
ஸோ அந்த மாதிரி எல்லாம் இப்போ சாங்க்கு யாரும் ஃபாரின் போறது கிடையாது. அப்போ அது மாதிரி நிறைய இருந்துச்சு. சாங் கம்போசிங் ஃபாரின் போவாங்க, சாங் ஷூட் பண்ண ஃபாரின் போவாங்க. அந்த சாங் சுவிட்சர்லாந்து போயாச்சு, இந்த சாங் இங்க போகலாம் அப்படின்னு போய் ஆஸ்திரேலியா போவாங்க, மறுபடியும் துபாய் போவாங்க. அந்த மாதிரி அப்போ நிறைய நடக்கும். இப்போ கம்மியாயிடுச்சு. ஓகே, ட்ரஸ்டிங் த பீப்புள், அதுல நீங்க குட் ஆர் பேட்? குட் தான். யூ பிலீவ் சார், யூ பிலீவ் இன் பீப்புள்? எஸ், பிகினிங்கே தெரிஞ்சிடும். அதனால டான்ஸ்ல நீங்க குட்டா பேடா? எப்படி எப்படி பேடா? நீங்க வந்து ஒரு ஆக்டரா வேற வரணும்னு ஆசைப்படுறீங்க. மேபி இப்போ என்னவோ அதுதான். அனுபமாவோட வந்து ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ற மாதிரி ஒரு சீன் இருக்கு சார். நடிப்பீங்களா, ஆடுவீங்களா? நான் நடிக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஆடுறது கஷ்டம். அவங்க வேற லெவல், அனுபவம் வேற லெவல். அதனால அவங்க கூட எல்லாம் ஆட முடியாது. ரொமான்டிக்கா ஒரு சாங் இருக்கு, அதெல்லாம் கஷ்டம் தான். அதெல்லாம் கஷ்டம். ஓகே, சோ அதோட இந்த செக்மெண்ட் வந்து நிறைய பேருது. தேங்க் யூ. அட்வான்ஸ்மெண்ட் பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருந்தோம். நீங்க ஆப்வியஸா நீங்க ஃபர்ஸ்ட் வந்த காலகட்டத்துல இருந்து இப்ப வந்து நிறைய ஏஐ அப்டேஷன்ஸ் வந்து நிறைய வந்து இப்போ ஒருவேளை 2040 இல்ல 2035ல வந்து நீங்க இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களை நீங்க எந்த இடத்துல பார்க்க விரும்புறீங்க சார்? என்னவா? உங்களதான். ஓகே, இல்ல இது நீங்க 35-40 சொல்றீங்க. அப்போ வந்து சொல்ல மேபி another 5 years 10 years சொல்லலாம். இது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அப்போ என்ன பண்ணுவோன்னு தெரியல. மேபி ப்ரொடியூசரா இருக்கலாம், ப்ரொடக்ஷன் கம்பெனி வச்சிருக்கலாம், டைரக்ஷன் பண்ணிருக்கலாம், நிறைய ஹீரோ ஹீரோயின் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கலாம். சோ நீங்க டைரக்டராக வாய்ப்பு இருக்கு, டைரக்ஷன்ல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வாய்ப்பு நிறைய இருக்கு. வாவ், ஓகே. சார் ஸ்கிரிப்ட் எல்லாம் எழுதுவீங்களா? ஸ்கிரிப்டா எழுத மாட்டேன், சும்மா இதுல ஐடியாஸ், ஏதாவது டிஃப்ரெண்டா ஐடியாஸ் மட்டும் எழுதுவோம். அது சீன்ஸ் கிடையாது, ஐடியாஸ். ஓகே, ஸோ இன் அடிஷன் டு ஹர் கொஸ்டின், இப்போ ஏஐ அப்படின்றது எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே வந்துட்டு இருக்கு. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பாட்டு எழுதணும் அப்படின்னா அதுவே ஒரு லிரிக்ஸ் எழுதி அதுவே மியூசிக் போட்டு கொடுக்குது. அதை ஒரு டெக்னீஷியனா நீங்க எப்படி பாக்குறீங்க? லைக் ஒரு அட்வான்டேஜா பாக்குறீங்களா இல்ல டிஸ்அட்வான்டேஜா பாக்குறீங்களா? அட்வான்டேஜா தான் பாக்குறோம், பட் அது ஒன்றும் பெருசா ஒன்றும் பண்ணிடாது. அது ஒரு டூல் தானே, அதனால அது ஒன்றும் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி அப்கிரேட் பண்ணிக்கலாம். பட் வந்து சினிமா இருக்கும், அது ஒன்றும் பண்ண முடியாது. அது வந்து மேபி அது சப்போர்ட் பண்ணும், தேவையான விஷயங்கள் அதுல சப்போர்ட் பண்ணிக்கலாம். பட் அது ஹியூமன்ஸை ரீப்ளேஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் எப்படி வராது? இப்போ நிறைய சினிமாட்டோகிராஃபர்ஸ் வந்து படம் எடுக்கும்போது டிஐல பாத்துக்கலாம், கலர் கரெக்ஷன்ல பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க அந்த மாதிரி சொல்லக்கூடிய ஆளா? கண்டிப்பா கிடையாது. அது நீங்க என்னோட டைரக்டர்ஸ் கேட்டா தெரியும். அது மாதிரி எனக்கு ஷூட்டிங் ஸ்பாட்ல மானிட்டர்ல நீங்க பாக்கலாம். அதுதான் மேக்ஸிமம் பிக் ஸ்கிரீன்லயும் இருக்கும். ஸோ அங்கேயே வந்து அந்த எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணி தான் ஷார்ட் வச்சிரும். டிஐல பார்த்துக்கலாம், ஏஐல பார்த்துக்கலாம், அது கிடையாது. அது எனக்கே ஃபர்ஸ்ட் ஐடியா இல்லை. என்னோட படத்தை வந்து நான் அங்கேயே பார்க்கணும், பிளஸ் டைரக்டருக்கும் அங்கே காமிக்கணும், இதுதான் படம் லுக் அப்படின்ட்டு. இது வரைக்கும் அப்படிதான் நடந்திருக்கு. சூப்பர். இது வரைக்கும் நீங்க ஒர்க் பண்ண படங்கள்ல இப்போ அந்த படங்களை திரும்பி பார்க்கும்போது இதை இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம், இதை இப்படி பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்க யோசிச்சதே இல்லை? அது மாதிரி யோசிச்சதே கிடையாது. எல்லாமே 100% சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். ஒன்ஸ் அங்கிருந்து வந்ததுக்கு அப்புறம் அவ்வளவுதான். இல்ல உங்க படத்தையே இப்ப திரும்ப திரும்ப பார்த்த ஒரு படம்னா அது எந்த படம் சார்? இல்ல அப்படி நான் பெருசா எதுவும் பார்த்தது இல்லை. நான் வந்து அசிஸ்டண்டா இருந்தப்போ ஒர்க் பண்ண படங்கள் இப்ப சச்சினா இருக்கட்டும், அப்புறம் சண்டைக்கோழி 1, இதெல்லாம் நான் நிறைய தடவை பார்த்திருக்கேன். ரன் மாதவன் அவரோட ரன், அதெல்லாம். மற்றபடி என்னோட படத்தை அப்படி எதுவும் பார்த்தது. மேபி வந்து என்னடா அப்படி ஒர்க் பண்ணிருக்காரு கேமராமேன் அப்படின்னு நினைச்சிருவோமோ அப்படிங்கிறதுனால இருக்கலாம். பட் எனிவே நீங்க இப்ப இருக்கக்கூடிய சினிமாட்டோகிராஃபர்ஸ் மத்த உங்க ஃப்ரெண்ட்ஸா கூட இருக்கலாம், பட் அவங்க கூட வந்து பார்க்கும்போது என்னம்மா சீன் வந்து அழகா ஒரு ஆங்கிள் வச்சு எடுத்திருக்காங்களே அப்படின்னு சொல்லி நீங்களே வியந்து பார்த்து ரசித்த ஒரு சினிமாட்டோகிராஃபரோட ஒர்க்னா யார சொல்வீங்க? இல்ல நான் இன்ஸ்பயர் ஆயிருக்கேன். மற்றபடி வந்துட்டு அப்கோர்ஸ் ரவிவர்மன் இருக்காரு, சந்தோஷ் சிவன் அவங்க இருக்காங்க. ஸோ ரீசெண்டா நிறைய யங் சினிமாட்டோகிராஃபர்ஸ் கூட வந்துட்டு இருக்காங்க. அதுல ஏதாவது ரொம்ப ஒர்க் நல்லா இருந்தது இந்த ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்த படங்கள் அப்படின்னா ஏதாவது ஒரு படங்கள் இருக்கா? புருஷோத்தமன், இந்த மகாராஜா, லவ் டுடே, அந்த கேமராமேன் அவரோடது பார்த்துருக்கேன், நல்லா இருக்கும், ரொம்ப லைவா நல்லா. ரப்பர் பந்து படத்தோட கேமரா. ஓகே, ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனலா உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் இந்த வருஷம் என்னென்ன எதிர்பார்க்கலாம்? நாங்க 3 ப்ராஜெக்ட் சைன் பண்ண போறேன். ரிலீஸ் ஆக போறது நெக்ஸ்ட் மந்த் ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, ஒய்ஃப்னு சொல்லிட்டு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ ப்ராஜெக்ட் போறது ஒரு 3 ப்ராஜெக்ட் இந்த வருஷம் இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். பட் இவ்வளோ நேரம் நாங்கள் கேட்ட எல்லா கொஸ்டின்ஸ்க்குமே ரொம்ப யதார்த்தமா பதில் சொன்னீங்க. உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும்னு ஜெயா டிவி சார்பாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் டு. தேங்க்யூ.